மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் கழகத் தலைவரும் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் அண்ணன் தளபதியார் அவர்கள் வழிகாட்டின்படியும், திராவிட மாடல் அரசு இளைஞர்களின் வழிகாட்டி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டின்படியும், தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஐயா ஏவாவேலு அவர்கள் ஆலோசனை பேரிலும், தமிழ்நாடு அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் தொழிலாளர் நலன் மீது அக்கறை கொண்டு இந்த பதிவினை தொடர்ச்சியாக போட்டு வருகிறோம். எதற்காக தொடர்ச்சியாக நாங்கள் போடுறோம் அப்படின்னா, தொழிலாளர் மீதும் தொழிலாளர் நலன்கள் மீதும் தொடர்ந்து இந்த அரசாங்கம் கவனம் செலுத்துவது மட்டுமல்ல, சலுகைகளையும் அறிவித்து அவர்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற செய்கிறது. நாம் சொல்ல வேண்டும் என்றால், அண்ணா காலத்திலும் சரி, கலைஞர் காலத்திலும் சரி, தற்போது உள்ள முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி, தொழிலாளர் நலன் மீது தொடர்ந்து அவர்கள் அக்கறை கொண்டு அவர்கள் முன்னேற்றத்திற்காக அரசால் வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், கலைஞர் காப்பீடு திட்டம், அதாவது கலைஞர் காப்பீடு திட்டம் என்னும் திட்டத்தை முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், அதாவது முதலமைச்சர் காப்பீடு திட்டம் என்னும் அடையாள அட்டையை பயன்படுத்தி தொழிலாளர்கள் மட்டுமல்ல, பொதுவாக இருக்கக்கூடிய பொதுமக்களும் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை ரூபாய் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் இலவசமாக நாம் மருத்துவ செலவினை ஏற்கிறோம். கலைஞர் காப்பீடு அடையாள அட்டை பயன்பெறும் அனைவர்களுக்கும் 1090 வகையான சிகிச்சைகள், 8 தொடர் சிகிச்சைகள் முறைகளை மற்றும் 52 பரிசோதனைகள் வரை பெறலாம். இந்த முக்கிய சலுகைகள் ஒன்று, உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை சிகிச்சை அளிக்க வழி செய்யப்படும். இந்த சிகிச்சை அரசு மருத்துவமனையிலோ தனியார் மருத்துவமனைகளிலோ இந்த சிகிச்சையை 5 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொள்ளலாம். திடீர் என்று நம்மிடம் பணம் இருக்காது, ஒரு விபத்து ஏற்பட்டு விடுகிறது, அந்த நேரத்தில் நம்ம போய் யார்கிட்டையும் சொந்தக்கார்ட்டையோ வேறு யார்ட்டையோ உற்றார் உறவினரிடோ நம்ம பணம் கேட்டால் உடனே கிடைப்பது மிக கடினம். அதற்காக நீங்கள் சிகிச்சை பெற வேண்டும், உடனடியாக உயிரை காப்பாற்ற வேண்டும், உங்களுக்கு கை கால் முறிவு ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம், அதற்கான மருத்துவ செலவுக்காக காப்பீடு திட்டத்தின் மூலமாக பயன்பெற வழி செய்துள்ளது. அதனை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் ஒரு தனி அலுவலகம் அமைக்கப்பட்டு, முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம் என்று சொல்லக்கூடிய அறையில் நீங்கள் சென்று நீங்கள் உங்களுடைய மருத்துவ அட்டையை பெறுவதற்காக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சிகிச்சைகள், பரிசோதனைகள் 52 வகை மற்றும் 8 வகையான தொடர் சிகிச்சை வழிமுறைகள் இந்த திட்டத்தில் வழங்கப்படுகிறது. நோயாளிக்கான சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சை, சிறுநீரகம் நோய்கள் பிரச்சனை, மூளை மற்றும் நரம்பு மண்டல நோய்கள் பிரச்சனை, முட்டி நீக்கம் அறுவை சிகிச்சை, கண் நோய் சிகிச்சை, இரத்த குழாய் அறுவை சிகிச்சைகள், கர்ப்பப்பை நோய்கள், நெஞ்சக நோய்கள், குழந்தைகள் சிகிச்சை, பச்சிள குழந்தைகள் சிகிச்சை இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பணமில்லாமல் சிகிச்சை, அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் பணமில்லாமல் மருத்துவ சேவையை தொடர்ந்து நீங்கள் பெறலாம். நீங்கள் பெற வேண்டும் என்றால், அருகில் உள்ள முதலமைச்சர் காப்பீடு திட்ட கார்டு மூலமாக பெற்று சலுகைகளை பெற வேண்டும், மருத்துவ சேவைகளை பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.